Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் respiration in plants. Either it in animals also the same process தான். இதுல இந்த chemical equations and formulas as well as நிறைய வந்து calculations வந்து oriented questions வந்து இதுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நான் இதை வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதை குவிசஸ் மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் and then we will solve the questions as well. If you are the first to see our video, subscribe பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, the first question is, so be ready friends. MCQ வந்து you have to give your answers. இந்த குவிசஸில் வந்து நீங்கள் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணணும். ஏன்னா ரெஸ்பிரேஷன் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஈக்குவேஷன்ஸ் அண்ட் தென் கேல்குலேஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒமிட் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ டோன்ட் ஒமிட் திஸ் சாப்டர். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஸ்டெப்ஸை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க கரெக்டாக வரிசையா. லெட் அஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் இன் த chat room. Let's start now. So first one is glycolysis, Krebs cycle, and third one is oxidative decarboxylation of pyruvic acid, and the fourth one electron transport chain. So all these things are given. Let's start your countdown. 1 2 3 4 5 6 7 8 9 10. Yes, fatafat. Finish, give your answers on the chat room. This is very very simple process. Respiration அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் நம்ம உள்ளர மூச்சு விடும் போது என்ன பண்ணுவோம், ஆக்சிஜனை உள்ளர எழுப்போம், CO2 வெளில விடுவோம். அது எப்படி இந்த ஆக்சிஜன் உள்ளர போற ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்க்க போறோம். ஸோ உள்ளர போறக்கூடிய ஆக்சிஜன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோஸ் இருக்குன்னா that will oxidize the glucose. ஸோ குளுக்கோஸ் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக குளுக்கோஸ் இஸ் ஏ 6 கார்பன் காம்பவுண்டு. அதை வந்து என்ன பண்ணுது, ஆக்சிடைஸ் பண்ணி 2 மாலிகுல்ஸ் ஆஃப் 3 கார்பன் காம்பவுண்டாக மாற்றுது. யார் சார் இந்த 3 கார்பன் காம்பவுண்டு அப்படின்னா பைருவிக் ஆசிட். ஸோ குளுக்கோஸ் 6 கார்பன் காம்பவுண்ட் கன்வெர்டட் இன்டு 2 மாலிகுல்ஸ் ஆஃப் 2 மாலிகுல். நோட் திஸ் பாயிண்ட், 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட். இதுதான் கிளைகாலிசிஸ்ல நடக்குது. ஸோ குளுக்கோஸ் வந்து லைசிஸ் ஆகி உடஞ்சி பைருவிக் ஆசிடா மாறிட்டு, அதை தான் கிளைகோ லைசிஸ், லைசிஸ்னாலே உடைக்கிறதுன்னு அர்த்தம். குளுக்கோஸ் மாலிகுலை நம்ம உடைச்சிட்டோம். ஆஸ் எ ரிசல்ட் 6 கார்பன் கொண்ட குளுக்கோஸ் என்ன ஆயிடுச்சு, 3 கார்பன் கொண்ட பைருவிக் ஆசிடா மாறிட்டு, ஆனால் 2 மாலிகுல்ஸ். ஸோ இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்புறம் இந்த செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு நோட் பண்ணீங்கன்னா, இந்த 3 கார்பன் கொண்ட இந்த பைருவிக் ஆசிட் என்ன ஆகும்னா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ். ஆக்சிடேஷன் நடக்கும். அதே சமயத்தில் சி கார்பன்னா சி தானே, டீகார்பாக்சிலேஷனா கார்பன் வந்து அதுலேருந்து போகும். அப்போ என்ன ஆகும்னா 3 கார்பன் பைருவிக் ஆசிட் வில் பிகம், ஒரு கார்பன் வந்து CO2வா வெளியில போயிடும். அப்போ மீதி எவ்வளோ கார்பன் இருக்கு 3 கார்பன்ல, 2 கார்பன் அசிட்டைல் கோஏ அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் தட்? அசிட்டைல் கோஏ. ஸோ அண்ட் ஒரு மாலிகுல் ஆஃப் CO2 வந்து ரிலீஸ் ஆகிடும். ஒரு கார்பன் வந்து CO2 ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஒன்லி 2 கார்பன் அசிட்டைல் கோஏ. இது எப்பன்னா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் செகண்ட் ஸ்டெப் நடந்த பிறகு. So first one is glycolysis, second step oxidative decarboxylation of pyruvic acid. As a result you will get acetyl CoA. The acetyl CoA எதுல என்டர் ஆகும்னா citric acid cycle or Krebs cycle. This is third one. So citric acid isocitrate ஃபார்ம் ஆகும், alpha ketoglutarate, and then succinyl CoA, succinic acid. அடுத்தது பார்த்தீங்கன்னா fumaric acid, malic acid, oxaloacetic acid. ஸோ இப்படி தான் வந்து அது அப்படியே இந்த அசிட்டைல் கோயோட இது இருக்கும் Krebs cycle. ஸோ த தேர்ட் ப்ராசஸ் என்னன்னா Krebs cycle. அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். லாஸ்டா
இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எங்கே நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேனில் நடக்கும். ஸோ ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நம்மளோட எனர்ஜிலாம் ஏடிபியாக கன்வெர்ட் ஆகும். ஆக்சுவலாக ஏடிபி வந்து டைரெக்டாக ஏடிபி ஃபார்ம் ஆகாமல் இந்த கிளைகோலிசிஸாக இருக்கட்டும் அல்லது ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிடாக இருக்கட்டும், கிரெப்ஸ் சைக்கிளாக இருக்கட்டும், இது மூணுத்துலேயும் கிடைச்ச NADH2ன்னு சொல்லுவோம். நிக்கோட்டினாமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு ரெடியூஸ்டு H2ன்னு போட்டால் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ரெடியூஸ்டு. அதே மாதிரி FADH2 ஃப்ளாவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம், FADH2ன்னு சொல்லிட்டு. ஸோ NADH2 FADH2 என்ன ஆக்கணும்னா ஏடிபியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்கிற லாஸ்ட் ப்ராசஸில் நடக்கும். இப்போ வாட் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், 4 ஸ்டெப் தான் ரெஸ்பிரேஷனில். ஃபர்ஸ்ட் ஒன்று குளுக்கோஸ் கிளைகோலைசிஸு, ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த 3வது போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கிரெப்ஸ் சைக்கிள், லாஸ்ட் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ த ஆப்ஷன் இஸ் ஹியர் யூ கேன் சி the third option is the right answer for this question. ஓகே, எத்தனை பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின், இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு கோ த்ரூ ரெஸ்பிரேஷன் பார்த்துருந்தீங்கன்னா யூ கேன் ஆன்சர் திஸ் கொஷின். லெட்ஸ் சி எத்தனை பேர் வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்போம். விச் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங் டிஸ்கவர்ட் கிளைகோலைட்டிக் பாத்வே ஆஃப் குளுக்கோஸ்? ஸோ எந்த குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து இந்த கிளைகோலிசிஸ் பார்த்தோம் இல்லையா, கிளைகோலைசிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், குளுக்கோஸை உடைச்சு பைருவிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது, 2 மாலிகூல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட். ஸோ 3 கார்பன் காம்பவுண்ட் பைருவிக் ஆசிட் 2 மாலிகூல் ப்ரொடியூஸ் ஆகும் குளுக்கோஸ்லேருந்து. அது ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கு, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ ஹூ இஸ் த டிஸ்கவர், யார் சயின்டிஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க? Let's give your answers in the chat room. The countdown starts. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேயா? ஓகே, இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், எம்டன், மேயர்ஹாஃப் அண்ட் பர்னாஸ். அதனால இதுக்கு இன்னொரு பேர், இந்த குளுக்கோஸ் கிளைகோலைசிஸ் பாத்வேக்கு இன்னொரு பேர் என்னன்னா EMPIN பாத்வே அப்படின்னே பேர். என்னன்னா இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அவங்க நேமை வச்சு எம்டன், மேயர்ஹாஃப், பர்னாஸ். ஸோ EMP பாத்வேன்னு கூப்பிடுறது வழக்கம். கிளைகாலிசிஸ்க்கு இன்னொரு நேம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறது சிம்பிளாக ஒரு 2 மினிட்ஸில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கிளைகாலிசிஸில் ஒரு 10 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 ஸ்டெப்பை மட்டும் ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்த 5 ஸ்டெப் பே ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து தான் நமக்கு வந்து தேவையான எனர்ஜிலாம் கிடைக்க போகுது. இப்போ எதுக்காக குளுக்கோஸை உடைக்கணும் அதாவது நம்ம உடம்புலையும் சரி, அனிமல்ஸ்லையும் சரி, பிளான்ஸ்லையும் சரி, எனர்ஜி தேவைன்னா இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிவராக நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்கன்னா குளுக்கோஸை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அத்லட் ஓடும் போதாக இருக்கட்டும், ப்ராக்டிஸ் எடுக்கும் போது நிறையா வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடும் போது என்ன சொல்லுவாங்கன்னா குளுக்கோஸ் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் வில் கிவ் த இன்ஸ்டன்ட் எனர்ஜி. வாட் இஸ் எனர்ஜி? தட் இஸ் ATP. ஓகேவா? ஸோ குளுக்கோஸ் உடம்புக்குள்ளே போன பிறகு அதை ஆக்சிடைஸ் பண்ணி அதை உடைச்சி என்ன ஆக்கும்னா எனர்ஜி ஆக்கும். ஆக்சிடைஸ், தட் இஸ் ஆக்சிடேஷன். அப்படின்னா ஆக்சிஜன் உள்ளர வருது இல்லையா, மூச்சு விடும் போது என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனை உள்ளர இழுக்கிறோம் இல்லையா, அந்த ஆக்சிஜன் போய் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் அதை ஆக்சிடைஸ் பண்ணுது. இதுதான் நடக்குது. ஆஸ் ஏ ரிசல்ட் அதில் 4 ஸ்டெப் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளைகோலைசிஸ். சரி, இந்த கிளைகோலைசிஸ் நடந்த பிறகு அடுத்தது நம்ம பார்த்த ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன், 3வது கிரெப்ஸ் சைக்கிள், 4வது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இப்போ நம்ம ப்ரிப்பரேட்டரி ஃபேஸில் என்னென்ன காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். ஸோ ஒரு பாஸ்பேட் மாலிகுல் அடிஷன் ஆகுது. அந்த மாதிரி அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் அல்லது ரிமூவல் ஆஃப் பாஸ்பேட்ல சாதாரணமாக இருக்கக்கூடிய என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பேட் வந்து அடிஷன் ஆனாலும் ரிமூவ் ஆனாலும் கைனேஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ ஹியர் அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் அண்ட் குளுக்கோஸ், தட் இஸ் ஏ 6 கார்பன் காம்பவுண்ட். அதனால ஹெக்ஸோஸ்னாலே 6 கார்பன் கொண்டது, ஹெக்ஸோ கைனேஸ். ஏன்னா இந்த 6 கார்பன் கொண்ட குளுக்கோஸை பாஸ்பரஸ் வந்து அட்டாச் ஆகுது, தட் இஸ் வை.
அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அப்படியே என்னன்னா குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுது. தட் இஸ் ஐசோமர் இல்லையா? அதனால பாஸ்போஹெக்சோஸ். ஏன்னா இப்ப என்ன ஆயிட்டு பாஸ்பேட் அடிஷன் ஆன ஹெக்சோஸ் மாலிகுல். அதனால பாஸ்போஹெக்சோஸ் ஐசோமீரேஸ் இருந்துச்சுன்னா ஐசோமர் கன்வெர்ட் ஆயிடும். குளுக்கோஸ்ல இருந்து ஃப்ரக்டோஸ் ஆயிடுச்சு. சிம்பிள். இப்ப ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் வில் பிகம் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட். அப்பனா இங்க பாருங்களேன், ஒரே ஒரு பாஸ்பேட் மாலிகுல் இருந்துச்சா? இப்ப பாருங்க, இங்க ஒரு பாஸ்பேட், இங்க ஒரு பாஸ்பேட். அப்ப 2 பாஸ்பேட் மாலிகுல் வருது. அப்ப ஒரு பாஸ்பேட் வந்து பி வந்து அடிஷன் ஆயிருக்கு. இங்கேயும் வந்து குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வரும்போது ஒரு பாஸ்பேட் வந்து இங்க அடிஷன் ஆயிருக்கு இல்லையா? இது எப்படின்னா ஏடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அடினைன் ட்ரைபாஸ்பேட் எனர்ஜி கிவர் அதை உடைச்சி ஏடிபி பிளஸ் பிஐ ஆகும்போது அந்த பிஐ இருக்கு இல்லையா, ஒரே ஒரு பாஸ்பேட் மட்டும் தனியா வரும்ல, அதை வந்து என்ன பண்ணுது குளுக்கோஸ் அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ 6வது கார்பன்ல குளுக்கோஸ்ல அட்டாச் ஆயிருது இந்த பாஸ்பேட், ஒரே ஒரு பாஸ்பேட் மட்டும். மீதி ட்ரைபாஸ்பேட்ல ஒரு 2 பாஸ்பேட் தனியா இருக்கும், ஏடிபி தனியா. பிஐ பைரோபாஸ்பேட் சிங்கிள் பாஸ்பேட் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா குளுக்கோஸோட அட்டாச் ஆயிடுச்சு. சிமிலர்லி ஹியர் ஆல்சோ அந்த பாஸ்பேட் என்ன ஆகுதுன்னா ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டோட இன்னொரு பாஸ்பேட் அடிஷன் ஆகும்போது பிஸ்பாஸ்பேட்டா மாறுது. ஸோ இதுக்கு என்ன சார் என்சைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் என்ன ஆகுதுன்னா கைனேஸ் வரும். ஏன்னா அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் நடக்குது. ஸோ இங்க என்னன்னா பாஸ்போ ஃப்ரக்டோ, ஏன்னா இங்க இருக்கிற மாலிக்யூல் என்ன பாஸ்போ ஃப்ரக்டோ, என்ன பண்றோம் பாஸ்பேட் அடிஷன் பண்றோம். அப்ப என்ன போட சொன்ன கைனேஸ். ஸோ தட் இஸ் த enzyme used over here. After that, this fructose 1,6 bisphosphate will become 2 molecular production ஆகும். ஏன்னா இங்க 6 கார்பன் கொண்டது இருக்கு இல்லையா, இப்ப 3 கார்பன் கொண்டதா பிரிய போகுது. என்னன்னா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். டீன் போட்டாங்க, இட் இஸ் ராங், டைஹைட்ராக்சி. சரி, இப்ப இந்த டிஹெச்ஏபி அப்படின்னு நம்ம சொல்றது ஈஸியா நம்ம சொல்லுவோம் சாதாரணமா. டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டை டிஹெச்ஏபி அப்படின்னு சிம்பிளா சொல்லுவாங்க. இதை G3Pன்னு சொல்லுவோம், கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டை. ஸோ இதை யார் கேட்டலைஸ் பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் த என்சைம் கால்ட் ஆல்டோலேஸ். ஸோ அந்த ஆல்டோலேஸ் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டை கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டாகவும், ஹியர் யூ கேன் see this ஆல்டிஹைட் CHO குரூப், இதுதான் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட். இன்னொன்று டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டாகவும், ஹியர் யூ கேன் see this, இதை வந்து ஃபார்மேஷன் பண்ணுது. அப்ப இது ஒரு 3 கார்பன் கொண்டது, இது ஒரு 3 கார்பன், இது வந்து 6 கார்பன் கொண்ட ஃப்ரக்டோஸ். ஸோ இதுதான் என்சைம்ஸ். இதுல 2 ஏடிபி என்ன ஆயிருக்குன்னா கன்சியூம் ஆயிருக்கு குளுக்கோஸை ஆக்சிடைஸ் பண்றதுக்கு. அதனாலதான் இதை ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்றோம். இப்போ நம்ம பே ஆஃப் பேஸ், இதுல ஏடிபி நமக்கு கிடைக்கும், எனர்ஜி வந்து கிடைக்க போகுது, குளுக்கோஸை உடைச்சி கிடைக்க போகுது. ஸோ கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுதுன்னா 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாறுது. ஓகே, 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட்ல இருந்து ஒரு பாஸ்பேட் மாலிகுல் வெளியில போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பாஸ்பேட் வந்து ஏடிபியோட ஜாயின் ஆகி ஏடிபி ஃபார்மேஷன் நடக்கும். ஏன் இவங்க 2 ஏடிபி கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டும் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்னு நம்ம 2 இது பார்த்தோம் இல்லையா, 2 தான் என்னன்னா அம்புக்குரிய நம்ம இந்த பக்கமும் போடணும் அந்த பக்கமும் போடணும், ஆக்சுவலா ஐசோமர்ஸ். ஸோ அதனால கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டும் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டும் என்ன ஆகும்னா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ரிவர்ஸ் சிம்பிள் போடுறதுனால. ஸோ போத் வில் பாஸ் த்ரூ திஸ் பாத்வே. செகண்ட் இதுல ரெண்டுமே ஃபாலோ ஆகும். அப்ப கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்ல இருந்து போகும்போது 2 மாலிகுல், அதாவது டிஹெச்ஏபியும் என்ன ஆயிடும், இதா கன்வர்ஷன் ஆகி கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ஆகி இதே பாத்வேல வர முடியும். அப்ப 2 மாலிகுல் வருது இல்லையா, 2 மாலிகுல் ஆஃப் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டுங்கிறதுனால இங்க எல்லாத்தையும் 2 போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ ஹியர் 2 NADH2 வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஃபர்ஸ்ட் இதுல 6th ஸ்டெப்ல. அங்க கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டை பைபாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாத்துறதுக்கு என்ன என்சைம்னா சிம்பிள், கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். இந்த டீஹைட்ரோஜினேஸ் இருந்ததுனாலே போதும், இட் வில் பி கன்வெர்டட். அடுத்தது வந்து ஹியர் 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட்ல இருந்து 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிட், ஒரு பாஸ்பேட் வெளியில போகுது, ஏடிபி கன்வெர்டட் இன்டு ஏடிபி, அப்ப 2 ஏடிபி.
அடுத்தது 3-phosphoglyceric acid 2-phosphoglyceric acid-ஆ மாறுது. ஸோ ஜஸ்ட் ஒரு இதுதான். அதனால அங்க வந்து என்ன என்சைம்னா மியூட்டேஸ்ன்னு சொல்லுவோம். பாஸ்போகிளிசரிக் ஆசிட் மியூட்டேஸ். அடுத்தது நெக்ஸ்ட் திங், 2-phosphoglyceric ஆசிட் இருக்கு இல்லையா, அது இப்போ என்ன ஆகும்னா will become பாஸ்போயினால் பைருவேட்டா மாறிடும் பை ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ஸோ அதனால இதுக்கு என்ன என்சைம், வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ற என்சைம் என்னன்னா எனோலேஸ் அப்படிங்கிற என்சைம். அந்த ஸ்டெப்ல யூ ஜஸ்ட் நோ தட், லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்டெப். அண்ட் தென் பாஸ்போயினால் பைருவேட் வில் பிகம் பைருவிக் ஆசிட். இதுதான் வந்து பைருவிக் ஆசிட். அந்த லாஸ்ட் எண்ட் ப்ராடக்ட், கீ ப்ராடக்ட் ஆஃப் கிளைகாலிசிஸ் வந்து என்னன்னா பைருவிக் ஆசிட். கீ ப்ராடக்ட்னு கேட்பாங்க. அதுலயும் என்ன ஆகும்னா கைனேஸ் வந்து ஆக்ட் ஆகும். பிகாஸ் பைருவேட் கைனேஸ் என்னன்னா இங்க ஒரு பாஸ்பேட் மாலிகுல் ரிலீஸ் ஆகி பாஸ்போயினால் பைருவேட்ல பாஸ்பேட் ரிலீஸ் ஆன பிறகு பைருவிக் ஆசிடா அது மட்டும் ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த பாஸ்பேட் வந்து ஏடிபியோட ஜாயின் ஆகி ஏடிபி. அப்போ மொத்தமா இந்த கிளைகாலிசிஸ்ல எத்தனை சார் ஏடிபி ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பட்சத்துல இங்க வந்து ஒரு 2 NADH2 கிடைக்குது, இங்க 2 ATP, இங்க வந்து ஒரு 2 ATP. ஏன்னா 2 மாலிகுல் ஆஃப் கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் வந்து இதுல இதாகும். அப்ப 2 NADH2ல எத்தனைனா ஒரு NADH2க்கு 3 ATP கிடைக்கும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு. ஸோ லெட் அஸ் டேக் 3 ATP, இங்க ஒரு 2 + 2 4 ATP. அப்ப எவ்வளோ ஆகுது? இங்க வந்து 2 × 3 6, இங்க வந்து 2 to 4 10. ஆனா இங்க ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்ல நமக்கு என்ன ஆயிருக்கு, 2 ATP போயிருக்கு. அப்போ -10 - 2 8 ATPs வந்து நெட்டா ஒரு குளுக்கோஸ் வந்து கிளைகாலிசிஸ்ல அண்டர்கோ ஆனிச்சுன்னா we can get 8 ATP or 2 NADH2 and 2 ATP molecules. ஏன்னா அந்த பே ஆஃப் இதை வந்து பே ஆஃப்ல கிடைச்சதை வந்து ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் மைனஸ் பண்ணணும். ஏடிபி 2 ATP கிடைச்சிருக்கும், இங்க 2, இங்கேயும் ஒரு 2. அப்போ 2 + 2 4 ATP -2 2 ATP and 2 NADH2. So how many ATP molecules are directly synthesized in the glycolysis pathway from one glucose molecule? சிம்பிள் தான். நீங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணிருக்கணும் கரெக்டா. பாப்போம் எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு. Let's give your answers in the chat room. The countdown starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேயா? இதுக்கு இவ்வளவு நாளை தேவையே கிடையாது. ஏன்னா just now we have discussed. அப்போ ஒரு குளுக்கோஸ் வந்து கிளைகாலிசிஸ் நடந்துச்சுன்னா எத்தனை கிடைக்கும்னு சொன்னேன்? 2 NADH2 2 ATP கிடைக்கும், அல்லது ஒரு NADPH2க்கு 3 ATP. அப்பனா 2 × 3 that is equal to 6 ATPs. அப்புறம் இங்க இந்த 2 ATP மைனஸ் அங்க ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்ல -2னா 4 - 2 2 ATP. so totally we will get 8 ATPs. Here the option second is the right one. Very good. எத்தனை பேர் ரைட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் குட். இது ஈஸியான கொஸ்டின் தான் இல்லையா? நெக்ஸ்ட் போவோம். வாட் இஸ் த ஃபேட் ஆஃப் பைருவிக் ஆசிட் ப்ரொடியூஸ்டு பை கிளைகாலிசிஸ் ஸ்டெப்? இப்போ வந்து ரைட், இப்போ நீங்க வந்து உங்க ஆன்சர்ஸை கொடுங்க. த கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேயா? 10 முடிஞ்சிச்சு. உங்களோட ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணுங்க. ஹியர் பைருவிக் ஆசிட் அப்படிங்கிறது கிளைகாலிசிஸோட எண்ட் ப்ராடக்ட். 3 கார்பன் காம்பவுண்ட் நம்ம பார்த்துட்டோம். 10வது ரியாக்ஷன்ல பாஸ்போயினால் பைருவேட்லேருந்து பைருவிக் ஆசிட் பிகாஸ் ஆஃப் த என்சைம் பைருவிக் கைனேஸ் அப்படிங்கிறது மூலமா வந்துடும். அதுக்கு அடுத்தது இந்த பைருவிக் ஆசிட் என்னவாகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மேஜர் பாத்வேக்கு போகலாம். வாட் இஸ் தட் பாத்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நார்மலா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், தட் இஸ் பைருவிக் ஆசிட் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் பண்ணி அதன் மூலமா என்னன்னா அசிட்டைல் கோயேன்னு நம்ம பார்த்தோம்ல, 2 கார்பன் அசிட்டைல் கோயே அப்படியே கிரப் சைக்கிள் அப்படியே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அது மூலமா போகிறது. திஸ் இஸ் ஒன் ஃபேட். அனதர் ஃபேட் என்னன்னா ஃபெர்மெண்டேஷன், ஆனரோபிக் ஃபெர்மெண்டேஷன். ஸோ ஆக்சிஜன் இல்லாம அதை இது பண்ணும்போது ஆனரோபிக் ஃபெர்மெண்டேஷன் பண்ணோம்னா ஆல்கஹாலிக் டீஹைட்ரோஜினேஸ் என்ன பண்ணணும்னா ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் பண்ணி
எத்தனால் பிளஸ் CO2 ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ எத்தனால் CH3 CH2 OH. ஸோ 2 கார்பன் கொண்டது ஈத்தேன் எத்தனால் as well as CO2. எங்கன்னா ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷனோட ரிசல்ட் பைருவிக் ஆசிட் will get converted into 3 கார்பன் கொண்டது பைருவிக் ஆசிட், 2 கார்பன் கொண்ட எத்தனால் 2 மாலிக்யூல், ஏன்னா 2 பைருவிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும்ல ஒரு குளுக்கோஸ்லேருந்து, அதே மாதிரி 2 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல். இது வந்து ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷனில் நடக்கும். அண்ட் லாக்டிக் ஆசிடில் வந்து லாக்டிக் ஆசிட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ஆனரோபிக் ஃபெர்மெண்டேஷன் மூலமாக லாக்டிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அனிமல் செல் இதில் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நம்ம உடம்புல அப்போ என்ன ஆகும்னா வலிக்கும் இல்லையா ஒரு சில இடங்கள் நம்ம உடம்புலையும் சரி, அப்போ வந்து ஆனரோபிக் ஆக்சிடேஷன் லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த மசில்ஸில் போய் லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது அந்த ஃபீல் வரும். ஸோ லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் என்ன சார் கிளைகாலிசிஸ் நமக்கும் இருக்குது பிளான்ஸுக்கு இருக்குன்னு நிச்சயமா நமக்கும் வந்து கிளைகாலிசிஸ் பாத்வே தான் ரெஸ்பிரேஷன் பாத்வே, அதுக்கும் வந்து ரெஸ்பிரேஷன் இதே பாத்வே தான். the steps will be same, there is no difference at all. சரி, இப்போ இந்த லாக்டிக் ஆசிட் டீஹைட்ரோஜினேஸ் இதில் பிளே ரோல். லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷனில் ஆல்கஹால் எத்தனால் ஃபார்மேஷன் ஆகும், CO2 லிபரேட் ஆகும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நமக்கு தெரிஞ்சது தான், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட். ஸோ ஆல் த அபவ் the fourth ஆப்ஷனை யாரெல்லாம் போட்டிருக்கீங்களோ you are correct. Right, next question. Yes, match the column. இப்போ பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக போடுறீங்கன்னு. Let's give your answers in the chat room. This is match the column, column 1, column 2. Here you can see glycolysis, oxidative decarboxylation of pyruvic acid, Krebs cycle, electron transport chain. இது எந்தெந்த இடத்துல செல்லில் நடக்கும் அதான் காலம் 2ல இங்கே கொடுத்துருக்கோம். So you have to match it out. Let's start the timer. 1 2 3 4 5 6 7 8 9 10 हो गया. Yes, give your answers on the chat room. See, glycolysis னு பார்த்தோம், அது எங்க சார் நடக்கும்? That happens in the cytoplasm. ஓகேவா, செல்லோட சைட்டோபிளாசத்துல இந்த glycolysis நடக்கும். And then oxidative decarboxylation of pyruvic acid. இந்த பைருவிக் ஆசிட் 3 கார்பன் கொண்டது 2 கார்பன் கொண்ட அசிட்டைல் கோஏ அப்படின்னு சொல்லி ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது எங்க சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து நடந்து முடிஞ்சு அந்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளர போயிடும். ஸோ அந்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் அங்க வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் நடந்து அதுக்குள்ளர போகும். Here you can see that this is the pyruvate result of glycolysis. இது வந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் குள்ளர அசிட்டைல் கோயாவா போகுது. This is what happening in case of oxidative decarboxylation. சரி, அப்போ வந்து the second thing, இது வந்து glycolysis வந்து தேர்டு. Krebs cycle எங்க சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா what is the place? The same mitochondrial matrix. ஸோ மைட்டோகாண்ட்ரியால தான் Krebs cycle நடக்குது. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவுடைய இன்னர் மெம்பரேன்ல. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் because most of the enzymes which are participate in the electron transport chain பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ், சைட்டோக்ரோம் BC1 அந்த மாதிரி இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம். இந்த மெம்பரேன் பவுண்டு ப்ரோட்டீன்ஸ் தான் பிளே ரோல் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில். ஸோ அங்கே வந்து எங்கே இருக்கும்னா மைட்டோகாண்ட்ரியானுடைய இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ். ஸோ வாட் வில் பி த ஆன்சர்? கிளைகாலிசிஸ், சைட்டோபிளாசம். அப்போ தேர்டு இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனுக்குள்ளே தான். செகண்ட் ஒன் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் 1. சிக்கும் வந்து Krebs cycle மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து மைட்டோகாண்ட்ரியலுடைய இன்னர் மெம்பரேன்ல. ஸோ த ஃபோர்த் ஒன் ஹியர் த செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். எத்தனை பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க?
இப்போ நீங்க வந்து இந்த ப்ராசஸ் வந்து எங்கெங்க நடக்குது அப்படிங்கிறத நல்லா துல்லியமா தெரிஞ்சுச்சிங்க. இதை கேட்கலாம். வாட் இஸ் த நெட் கெயின் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஆர் கர்ப் சைக்கிள்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிளைகாலிசிஸ் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் இது முடிஞ்ச பிறகு அதனுடைய ரிசல்ட் என்னன்னா 2 molecules ஆஃப் அசிட்டைல் கோஏ அப்படின்னு நான் சொன்னேன். இந்த அசிட்டைல் கோஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து எதுல இன்வால்வ் ஆகும்னா கிரெப் சைக்கிள் போகும். கிரெப் சைக்கிளோட ரிசல்ட்ல நமக்கு ஒரு காம்பினேஷன் கிடைக்கும். ஹியர் திஸ் இஸ் அசிட்டைல் கோஏ. இதுதான் வந்து எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் செகண்ட் ஸ்டெப் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட். அப்புறம் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள இந்த இது வந்ததை நான் கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு காமிச்சேன். அசிட்டைல் கோஏ மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல. ஸோ மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய என்சைம்ஸை யூஸ் பண்ணி இங்கே வந்து இப்போ வேரியஸ் ரியாக்ஷன்ஸ் தட் கிரெப் சைக்கிள் இன்வால்வ் ஆகுது. அசிட்டைல் கோஏ இப்போ சிட்ரிக் ஹியர் யூ கேன் சி த அசிட்டைல் கோஏ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகி அது இட் வில் பிகம் சிட்ரிக் ஆசிட், அப்புறம் ஐசோசிட்ரிக் ஆசிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரிக் ஆசிட் அண்ட் தென் சக்சினில் கோஏ. ஸோ சக்சினில் கோஏ என்ன ஆகும்னா சக்சினிக் ஆசிடாக மாறும். அதுலேருந்து ஃபியூமாரிக் ஆசிட், ஃபியூமாரிக் ஆசிட்லேருந்து மேலிக் ஆசிட் அண்ட் மேலிக் ஆசிட்லேருந்து அட் லாஸ்ட் ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, கொஷினில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல NADH2 நிக்கோட்டின் அடினைன் டைநியூக்ளியோடைடு அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும், இன்னொன்று FADH2 ஃப்ளாவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு அது எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது, இன்னொன்று ATP இது எந்த ஸ்டெப்பில் இருக்குது அப்படிங்கிறத எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ அதனுடைய நெட் கெயினை அப்புறம் தான் கால்குலேட் பண்ண முடியும். எவ்வளோன்னு பாருங்கள். இந்த ஐசோசிட்ரேட்லேருந்து ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட் இது பண்ணும் போது நமக்கு ஒரு NADH2 கிடைக்குது. ஸோ சிங்கிள் ஒன். அடுத்தது இந்த ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட்னு சக்சினில் கோஏ ஃபார்மேஷன் நடக்கும்போது ஹியர் யூ கேன் சி another molecule of NADH2 கிடைக்குது. ஸோ 2 and at last you can see that the malic acidலேருந்து ஆக்சலோஸ்டிக் ஆசிட் கன்வர்ஷன் ஆகும்போது லாஸ்ட் ஸ்டெப்பில் we can get the NADH2. so the third NADH2 and ஒரே ஒரு விஷயம், எத்தனை FADH2 கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான். ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேட் சக்சினேட்லேருந்து ஃபியூமாரிக் ஆசிட் சக்சினிக் ஆசிட்லேருந்து ஃபியூமாரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது ஒரு FADH2 கிடைக்குது. அண்ட் ATP சக்சினில் கோயிலேருந்து சக்சினேட் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது GTP வந்து ஃபார்ம் ஆகிறத பார்க்க முடியுது. இதுலேருந்து GDP ஆகும்போது ரிவர்ஸாக ATPயும் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சக்சினிக் கோயிலேருந்து சக்சினேட்டில் ஒரு ATP. டோட்டலி 3 NADH2, one from isocitrate to alpha ketoglutarate and the second thing alpha ketoglutarate to succinyl CoA and last third one malate to oxaloacetic acid. அங்க வந்து 3 NADH2. சக்சினேட்லேருந்து ஃபியூமாரிக் ஆசிட்ல ஒரு FADH2, அப்புறம் வந்து சக்சினில் கோயிலேருந்து சக்சினிக் ஆசிட் ATP ஒன்று. இதுதான் வந்து இதனுடைய ரிசல்ட்டு. இப்போ நீங்கள் இதை வச்சு கால்குலேட் பண்ணுங்க. இந்த அசிட்டைல் கோயங்கிறது ஒரு பைருவிக் ஆசிட்க்கு 1, ஆக்சுவலாக 2 பைருவிக் ஆசிட் குளுக்கோஸில் ஃபார்ம் ஆகும். குளுக்கோஸ் உடையும் போது 3 கார்பன் கொண்ட பைருவிக் ஆசிட். ஸோ 6 கார்பனில் குளுக்கோஸ், அப்போ 2 மாலிகூல்ஸ் ஆஃப் 3 பைருவிக் ஆசிட். அப்போ அது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஆக்சுவலாக 2 கார்பன் காம்பவுண்ட். ஒரு 2 கார்பன் வந்து CO2 ரிலீஸ் ஆகிடும். ஸோ 2 சைக்கிள் வரும்போது 3 NADH2னா எவ்வளோ வரும்னா 6 NADH2, ஒரு FADH2னா 2 FADH2 அண்ட் ஒரு ATPனா 2 ATP. இதுதான் அதனுடைய ரிசல்ட். ஸோ ATP அப்படியே தான் இருக்கும். இதுதான் எனர்ஜி கரன்சி. FADH2க்கு வந்து 2 மாலிகுல் ஆஃப் ATP வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு FADH2க்கு 2 ATP. அதே மாதிரி ஒரு NADH2க்கு எத்தனைன்னா 3 ATP. அப்போ கால்குலேட் பண்ணுங்க. 6 3s are 18 ATP, 2 2s are 4, 22 ATP, அப்புறம் ஒரு 2, அப்போ டோட்டலி 24 ATPs வந்து நம்ம சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் ஃபார்ம் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? 6 NADH2, 2 FADH2, 2 ATPனா இது கரெக்டு, அங்கே இல்லை, சிங்கிள் தான் போடுறாங்க அட் லாஸ்ட். ஸோ 24 ATPs we are getting. Next question.
which of the following biomolecule is common to respiration mediated breakdown of fat, carbohydrate and proteins? So இது எல்லாம் மூணு ஃபேட்டா இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டா இருக்கட்டும், புரோட்டீனா இருக்கட்டும், இந்த மூணு ஒரு பாத்வேல ஒரு இடத்துல காமனான பாயிண்ட்டை பார்க்க முடியும். இது அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நான் இயர் கொஸ்டின்ஸ்ல அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா பார்த்து வச்சுங்க. ஹியர் யூ கேன் சி த ஃபேட், கார்போஹைட்ரேட் அண்ட் ஆல்சோ புரோட்டீன். கார்போஹைட்ரேட்ல நம்ம கிளைகாலிசிஸ் போய் அட்லாஸ்ட் பைருவிக் ஆசிட்லேருந்து அசிட்டைல் கோயை வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் மூலமா ஃபார்ம் ஆகுது. அசிட்டைல் கோயை வில் இன்வால்வ் இன் கிரெப்ஸ் சைக்கிள். ஸோ எந்த இடத்துல பாயிண்ட்னா இந்த பாருங்க, புரோட்டீன்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து ஆகி அமினோ ஆசிட்ஸ்லேருந்து பைருவிக் ஆசிட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ ஹியர் ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ்லேருந்து இட் வில் பிகம் அசிட்டைல் கோய். இப்போ எந்த இடத்துல இப்போ பைருவிக் ஆசிட் வந்த பிறகு எங்கே வருதுன்னா அசிட்டைல் கோய்க்கு தான் வருது. அப்போ கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, புரோட்டீன் எதுவாக இருந்தாலும் இட் ஷுட் பிகம் த அசிட்டைல் கோய். அசிட்டைல் கோயை தான் என்னன்னா காமன் சொல்லலாம் இந்த மூணுக்குமே. அப்போ அசிட்டைல் கோயிலேருந்து இட் வில் என்டர் கிரெப்ஸ் சைக்கிள், ஆஸ் எ ரிசல்ட் இட் வில் ப்ரொடியூஸ் எனர்ஜி. ஸோ ஃபேட்டி ஆசிட்லேருந்து அசிட்டைல் கோயே, அமினோ ஆசிட்லேருந்து பைருவிக் ஆசிட், அப்புறம் அசிட்டைல் கோயே, கிளைகாலிசிஸ்லேருந்து நம்ம ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் முடிஞ்சாலே அசிட்டைல் கோயே. ஸோ மூணு கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், ஃபேட்டாக இருக்கட்டும், புரோட்டீனாக இருக்கட்டும், அதனுடைய இது எங்கே மீட் ஆகுது, காமன் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டைல் கோயே, த ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இது வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுறணும். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் குவிசஸ் உண்டு. யூ ஹாவ் டு கிவ் த ஆன்சர்ஸ். இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின், நீங்களே கொடுக்கலாம். ஏரோபிக் ரெஸ்பிரேட்டரி பாத்வே இஸ் அப்ராக்சிமேட்லி டேர்ம்டு டு பி. The timer starts now. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, the time up. Give your answers on the chat room. Everyone should participate. Okay, catabolic, anabolic. Catabolic na breakdown of complex to simple molecules. சின்ன சின்ன molecule. அதே anabolic அப்படின்னா simple to சின்ன சின்னதெல்லாம் சேர்ந்து பெரிய complex molecule. இங்கே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகிறத கேட்டபோலிக். ஒரு 4-5 அமினோ ஆசிட் ஜாயின் ஆகி ஒரு புரோட்டீன் ஃபார்மேஷன் நடக்குதுன்னா தட் இஸ் அனபாலிக். சரி, இந்த ரெஸ்பிரேட்டரி பாத்வேவை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா திஸ் இஸ் டேர்ம்டு டு பி ஆம்பிபோலிக் பாத்வே. நம்ம என்சிஆர்டி புக்லேயே கொடுத்துருப்பாங்க ஆம்பிபோலிக் பாத்வேன்னு. ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் போத் த கேட்டபோலிசம் ஆஸ் வெல் அஸ் த அனபோலிசம். நீங்கள் கிரெப்ஸ் சைக்கிள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே குளுக்கோஸோட பிரேக் டவுன் நடந்து பைருவிக் ஆசிட் 6 கார்பன் கொண்டது 3 கார்பன் ஆகுது, 3 கார்பன் 2 கார்பன் ஆகுது. ஸோ கேட்டபோலிக் ப்ராசஸ் இது அந்த நடந்துகிட்டு இருக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிட்ரிக் ஆசிட்ல we can see the formation of alpha ketogluteric acid, that is a glutaric acid amino acid, and also oxaloacetic acid. இதெல்லாம் வந்து என்னன்னா ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ அதெல்லாம் ஃபார்மேஷன் அங்கே நடக்குது, இங்கே வந்து பிரேக் டவுன் நடக்குது. அப்போ கெட்டபோலிசம் அனபோலிசம் ரெண்டுமே இருக்கிறதுனால போத் இருந்ததுன்னா ஆம்பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி ஃப்ராகை வந்து ஆம்பிபியன் சொல்கிறோம், போத் லேண்ட் அண்ட் வாட்டரில் இருக்கிறதுனால, அதே மாதிரி கெட்டபோலிசம் அனபோலிசம் ரெண்டுமே இருக்கிறதுனால த ரெஸ்பிரேட்டரி ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை ஆம்பிபோலிக் பாத்வேன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ த தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். லெட்ஸ் சி. இந்த கொஸ்டின் ரொம்பவே ஈஸி, பார்ப்போம் எத்தனை பேர் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு. ஹவு மெனி மோர் ஓவர் இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். ஹவு மெனி ஏடிபி மாலிகுல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஏரோபிக் ஆக்சிடேஷன் ஆஃப் 1 molecule ஆஃப் குளுக்கோஸ். ஸோ 1 molecule ஆஃப் குளுக்கோஸில் வந்து ரெஸ்பிரேஷன் ஆக்சிடேட்டிவ் ஆக்சிடேஷன் மூலமாக எவ்வளோ ஏடிபி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோட் திஸ் பாயிண்ட், இங்கே கிளைகாலிசிஸ் கேட்கல, டோட்டலாக இந்த குளுக்கோஸை ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமாக எவ்வளோ ஏடிபி கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப்னு எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் கூட்டி போட வேண்டியதான். யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. हो गया, it's up, time's up. So how many molecules of ATP கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the third option is the right one. எத்தனை பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம். Let's see. கிளைகாலிசிஸில் நான் முன்னாடி சொன்னது தான், இங்கே 2 ப்ரிப்பரேட்டரி ஃபேஸை பொறுத்த வரைக்கும் 2 ஏடிபி மாலிகுல் வந்து வேஸ்ட் ஆகும், கன்சியூம் ஆகும். அதே வந்து பே ஆஃபில் வந்து 4 ஏடிபி கிடைக்கும், 2 + 2.
அதே மாதிரி 2 NADH2 ஒரு NADH2க்கு 3 ATP கிடைக்கும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல. ஸோ 2 × 3 6 ATP. இங்க அந்த 2 ATP ப்ரிப்பரேட்டரி ஃபேஸில் கன்சியூம் ஆனதை கழிச்சிட்டிங்கன்னா 2 ATP கிடைக்கும். ஸோ டோட்டலி இந்த கிளைகாலிசிஸை பொறுத்த வரைக்கும் யூ வில் கெட் 8 ATPs. ஸோ 8 ரிமெம்பர் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட். பைருவிக் ஆசிட்லேருந்து 3 கார்பன் கொண்டது என்ன ஆயிடுச்சு, CO2 போகிறதுனால 2 கார்பன் கொண்டதா மாறிடுது அசிட்டைல் கோயவா. ஸோ ஹியர் யூ கேன் சி த அசிட்டைல் கோயே. இதை யார் கெட்டலைஸ் பண்ணோம்னா பைருவிக் ஆசிட் டீஹைட்ரஜனேஸ். ஸோ இந்த ஸ்டெப்லேயே என்னன்னா 2 மாலிகுல் ஆஃப் NADH2 வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ 2 மாலிகுல் ஆஃப் NADH2 ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 2 × ஒரு NADH2க்கு எத்தனை ATP கிடைக்கும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லன்னா 3 ATPs கிடைக்கும். ஸோ 2 × 3 தட் இஸ் ஈக்குவல் டு 6 ATPs. இந்த ஸ்டெப்ல செகண்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகுது. ஒரு பைருவிக் ஆசிட் கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு NADH2னா ஆக்சுவலா குளுக்கோஸ் 6 கார்பன் காம்பவுண்டு எத்தனை மாலிகுல் 3 கார்பன் காம்பவுண்ட் பைருவிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா 2. அப்ப ஒரு பைருவிக் ஆசிட்க்கு ஒரு NADH2, 2 பைருவிக் ஆசிட்க்கு 2 NADH2. as a result you will get ஒரு NADH2க்கு 3 ATPனா 2 NADH2க்கு 6 ATP கிடைக்கும் இந்த ஸ்டெப்ல. போன ATPல நம்ம போன ஸ்டெப்ல வந்து 8 ATPs, இப்போ வந்து ஒரு 14 ATP கிடைச்சிருக்கு இது வரையும் 2 ஸ்டெப்ல. மூணாவது ஸ்டெப் சிட்ரிக் ஆசிட்ல நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணோம் 24 ATPs இதுல எது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 6 FADH2, 2 NADH2, 2 ATP. ஒரு NADH2க்கு 3 ATP கிடைக்கும். அப்போ 6 × 3 18. அப்புறம் 2 FADH2க்கு 2 ATP கிடைக்கும். ஒரு FADH2க்கு ஒரு ATP. ஸோ 2 × 2 4. அப்புறம் 2 ATP இங்கே இதாகவே கிடைக்குது. ஸோ 4 + 2 6 18, 6 3 18. ஸோ 18 + 6 24 ATP இதில் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்த கிளைகாலிசிஸ் ஆக்சிடேஷனில் 14 ATPs, 14 + 24 that will give you the tantamount of 38 ATPs. இதுதான் வந்து இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் இந்த NADH2 ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் டு செகண்ட் காம்ப்ளெக்ஸ் தேர்ட் காம்ப்ளெக்ஸ் போகும்போது ஒவ்வொரு தடவையும் ஒரு ATP ஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு NADH2லேருந்து நமக்கு 3 ATPயும் FADH2லேருந்து 2 ATPயும் நமக்கு கிடைக்கும். பை த இங்கே வந்து ATP சிந்தேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், தட் வில் ப்ரொடியூஸ் ATPs. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஈஸி தான். இப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4ன்னு இருந்துச்சு. அதன் மூலமாக அப்படியே பாஸ் ஆக புரோட்டான்ஸ் வந்து கிரேடியன்ட் கிரியேட் ஆகும். இந்த புரோட்டான்ஸ் கிரேடியண்ட்டை யூஸ் பண்ணி ATP சிந்தேஸ் தான் வந்து ATPயை ப்ரொடக்ஷன் பண்ண போகுது. லெட்ஸ் சி ஹவு அப்படின்னா ஹெமி ஆஸ்மோட்டிக் தியரி ஆஃப் ATP. இந்த ஹெமி ஆஸ்மோட்டிக் தியரி யூஸ் பண்ணி தான் ATP சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைமை யூஸ் பண்ணி ATP ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியால இட் இஸ் பாசிபிள். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எதை வச்சு அப்படின்னு பார்த்தா வாட் இஸ் த பேசிக்ஸ் அப்படிங்கிறது தான் கேள்வி. யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 2 3 4 5 6 7 8 9 10. हो गया, the time's up. What is your answers? Membrane potential, accumulation of sodium ion, potassium ion, proton gradient. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. Here you can see also so many proton வந்து ப்ரொடியூஸ் ஆகி இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3 இருக்கு இல்லையா, அதனுடைய விளைவாக நிறைய புரோட்டான் கிரேடியன்ட் வந்து இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஹியர் இந்த அவுட்டர் மெம்பரேனுக்கும் இன்னர் மெம்பரேனுக்கும் அவுட்டர் மெம்பரேனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். இங்கே ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ இருக்கும். இங்கே பாருங்க நிறைய H+ அயான் வந்து யார் மூவ்மெண்ட் பண்ணியிருக்கா, இந்த காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3ன்னு படித்தோம்ல அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் இருக்கும். அதுதான் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை பண்ணுது. ஸோ இந்த 3 காம்ப்ளெக்ஸும் இது பண்ணுறப்ப ஃபங்க்ஷன் பண்ணுறப்ப நிறைய H+ அயான் எங்கே போயிருக்கும்னா இந்த இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸில் இருக்கும், ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ அயான்.
ஸோ தே ஹாவ் இங்கே வந்து லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அல்டிமேட்டாக ஒரு டிஃபிஷன் அப்படிங்கிறது ஹை டு லோ நோக்கி இருக்கும் இல்லையா? அப்போ இது ட்ரை டு மூவ் டுவர்ட்ஸ் த இன்சைட் மேட்ரிக்ஸ் நோக்கி மூவ் ஆகும். அங்கே வந்து ஏடிபி சிந்தேஸ் அப்படிங்கக்கூடிய நம்ம இந்த மாலிகுல் ஹியர் யூ கேன் சி திஸ், இது ஏடிபி சிந்தேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலிகுல் தான். இங்கே டிரான்ஸ் மெம்பரேன் புரோட்டீன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா F0. அடுத்தது இந்த அவுட்டரில் இங்கே இருக்கக்கூடியது பேர் F1 பார்ட்டிக்கிள் அப்படின்னு பேர். ஸோ இங்கேருந்து H+ அயான் இருக்கு இல்லையா, 2H+ அயான் வந்து 2H+ அயான் உள்ளர போய் F0 வழியா F1 போய் F1 இஸ் ஹெட் பீஸ். அங்கே என்ன பண்ணுதுன்னா ஏடிபியை ஏடிபியாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ thereby the H+ ion move towards the inside of the matrix. இது மேட்ரிக்ஸ் உள்ளர மைட்டோகாண்ட்ரியா பார்க்குறீங்க இல்லையா, ஹியர் இது உள்ளர வந்து மூவ்மெண்ட் ஆகுது இந்த H+ ion. த்ரூ எதன் மூலமாக மட்டும்தான் பண்ண முடியும்னா இந்த ஏடிபி சிந்தேஸ் மிஷினரி மூலமாக தான். இந்த F0 பார்ட்டிக்கிள் இது வந்து F1 பார்ட்டிக்கிள் அது மூலமாக தான். ஸோ அது மாதிரி மூவ்மெண்ட் ஆகும்போது புஷஸ் இங்கே நிறைய H+ ion கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும் போது it has the tendency to move towards the matrix of the mitochondria. அப்போ மேட்ரிக்ஸ் சைடு நோக்கி இந்த இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்த H+ ion proton gradient மூவ் ஆகுது. as a result ADP converted into ATP, that is ATP formation happens. அதனால தான் இது பேர் என்ன சொல்கிறோம்னா ATP சிந்தேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எதன் மூலமாக நடக்குதுன்னா புரோட்டான் கிரேடியன்ட்னால தான், சோடியம் அயானோ பொட்டாசியம்னா கிடையாது. ஸோ த ஃபோர்த் ஆப்ஷன் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணீங்களோ that is the right answer for this question. Next question, இதுக்கு நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். The mechanism of ATP formation both in chloroplast and mitochondria is explained by. So real hum theory, much pressure, hemiosmotic theory of Mitchell. So this is the answer. இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே இன்னொரு விதமா கேட்குறாங்க, அதனால தான் நான் இதை போட்டேன். இந்த கான்செப்ட் ரொம்பவே முக்கியமான கான்செப்ட். ஹெமிஆஸ்மோட்டிக் தியரியை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏடிபி ப்ரொடக்ஷன், ஏடிபி சிந்தேஸ் ஃபார்மேஷனை வந்து இந்த ஹெமிஆஸ்மோட்டிக் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ராசஸ் CO2 இஸ் நாட் ரிலீஸ்ட்? எந்த ப்ராசஸில் வந்து CO2வே ரிலீஸ் ஆகலை கீழே கொடுத்ததுல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இன் அனிமல்ஸ், ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன், லாக்டேட் ஃபெர்மெண்டேஷன். So your timer starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, yeah. The time's up. Let's see your answers. இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம். எல்லாரும் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் சாட் ரூமில் போட்டுக்கணும். திஸ் இஸ் த லாஸ்ட் கொஷின். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பிளான்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் இந்த சேம் பாத்வே தான். கிளைகாலிசிஸ், ஆக்சிடேஷன் அண்ட் தென் கிரெப்ஸ் சைக்கிள், அசிட்ரிக் ஆசிட், அட் லாஸ்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரெண்டுத்துலேயுமே என்ன வரும்னா CO2 வில் பி ரிலீஸ்ட் அவுட். அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். அடுத்தது ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷனில் நான் சொன்னேன், ஆல்கஹாலிக் டீஹைட்ரோஜினேஸ் அனரோபிக் கண்டிஷன் அப்போ என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா எத்தில் ஆல்கஹால் ப்ளஸ் CO2 வந்து ரிலீஸ் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு இதில் 3 கார்பன் கொண்ட குளுக்கோஸ் பைருவிக் ஆசிட் தான் வந்து என்ன ஆகுதுன்னா ஆக்சிடைஸ் ஆகி அந்த இது வந்து என்ன ஆகும்னா ஆல்கஹாலிக் டீஹைட்ரோஜினேஸ் மூலமாக எத்தனால் ஃபார்ம் பண்ணி ப்ளஸ் CO2. எத்தனால 2 கார்பன் தான் இருக்கும், CH3 CH2 OH. ஸோ 2 கார்பன் தான் இருக்கும். அதனால எத்தனால், மீதி ஒரு கார்பன் இருக்கு இல்லையா பைருவிக் ஆசிட்ல 3 கார்பன், 2 இது வந்து எத்தனால் ஃபார்மேஷனுக்கு, இன்னொன்று வந்து CO2க்கு. அப்போ ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன்லேயும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO2 ரிலீஸ் ஆகுது. ஆனால் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் தட் இஸ் ஆனரோபிக் கண்டிஷனில் தான் இதுவும் நடக்கும். லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் இது பண்ணும். லாக்டிக் ஆசிட்ல பார்த்தீங்கன்னா பைருவிக் ஆசிட்லையும் 3 கார்பன் காம்பவுண்ட் தான், லாக்டிக் ஆசிட்லையும் 3 கார்பன் காம்பவுண்ட் தான். அப்போ அங்கே என்ன கிடையாது, CO2 ரிலீஸ் ஆகாது. ஸோ த fourth option is the answer for this question. Okay guys, see you in next video. The respiration in plants ல இன்னும் அதிகமான MCQs வந்து நம்ம பார்ப்போம். முக்கியமாக இதில் எந்த இடத்துல கேட்குறாங்கன்னா how many number of ATP calculationsல நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க.
அப்புறம் ஏடிபி சிந்தேஸ், தட் இஸ் ஹெமி ஆஸ்மோட்டிக் தியரி ஆஃப் மிச்சல், அதுலேருந்து நிறைய கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இதுலேருந்து வந்துட்டு இருக்கு. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் டே பார்ப்போம். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.